முன்பு 250 கோடி அரண்மனை வந்து பார்த்தீங்கன்னா இடித்து தரைமட்டமாக்கப்பட போகிறதா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா கொலாப்சிங் ஸ்டேஜ வரப்போகுது. ஆசை ஆசையாக தன்னுடைய மனைவிக்கு கட்டிய பிரம்மாண்டமான வீடு, மாமியார் கொடுத்த சீதனம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நாசமாய் போக போகிறது, மர்ம நபர்களால் நாசமாய் போக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, 250 crore என்றால் சாதாரணமான விஷயமா? கொஞ்சமாவது நீங்களே யோசித்து பாருங்கள். 250 கோடியில அரண்மனை வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா தரைமட்டமாக்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நிறைய விதமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடியோடு சிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நம்முடைய செந்தில் பாலாஜியுடைய வழக்குல எல்லாமே தலைகீழா போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். பிஜேபியில இணைஞ்சார்னா அந்த 250 கோடி வீட்டையும் வந்து காப்பாத்தலாம், அவருடைய எல்லா விதமான விஷயத்தையுமே வந்து காப்பாத்தலாம். ஆனா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் வந்து குறைவு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனாலேயே அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் ஏறத்தாழ வந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்றக்கூடிய நிலையிலிருந்து விட்டுவிட்டார். பார்த்துக்கலாம், செந்தில் பாலாஜி இனிமேல் என்ன வெளியே வரவா போறாரு, மேபி வரமாட்டாரு அப்படின்றத உறுதிப்பட தெரிந்து கொண்டார்களாம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய அனைத்து விதமான வீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தரைமட்டமாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி அதுவுமே வந்து ஒரு பரபரப்பாய் ஏற்படுத்தி இருக்கிறதை நம்மால வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜி இன்னமும் நிறைய விதமான விஷயங்களை இறங்கி செய்யணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதன்னு, ஓகேங்களா, நம்மளை வந்து நாசம் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பிரித்து மேய்ஞ்சிடுவானுங்க. ஓகேங்களா? 250 கோடி அளவிற்கு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி வச்சிருக்கீங்க, அதை காப்பாற்றணும்னா பிஜேபியோடு இணையறது தப்பில்லை. இல்லை நான் அப்படி பிஜேபிலாம் இணைய மாட்டேன், அவங்க கூட இணையறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது டோட்டலாக வந்து உங்களுக்கு தான் அது பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 250 கோடி அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை தரைமட்டமாக்கப்படுமா என்பதை அனைத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து வரப்போகின்ற விஷயங்கள் என்பது ரொம்ப நிறையவே வந்து இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். 250 கோடி அளவிற்கு வீடுகள் கட்ட இருக்கக்கூடிய இந்த பணம் எப்படிடா உங்களுக்குலாம் வருது அப்படின்ற மாதிரி தான் மக்களின் மைண்ட் வாய்ஸாக வந்து இருக்கிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பில்டிங் காப்பாற்றப்படுமா, செந்தில் பாலாஜியின் இமேஜும் காப்பாற்றப்படுமா?